ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இப்போ லைவ்ல என்ன போயிட்டு இருக்குன்ற அப்டேட்டை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். என்ன ஆச்சு அப்படின்னா, ரவீனாவை அடிச்சு வீட்டை விட்டு துரத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டா, ஆமாங்க, இப்போ வந்து ரவீனாவை வெளியில துரத்திட்டாங்க. பிக் பாஸே வந்து அஃபிஷியலா கூப்பிட்டு ரவீனா இப்போ வெளியில போக போறாங்க அப்படின்ற மாதிரி நாங்க வீடே பயங்கர ஷாக்ல இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன ஆச்சுன்றதை இந்த வீடியோல நம்ம இப்போ பார்க்கலாம். ரவீனா நேத்து தான் உள்ள வந்தாங்க. நேத்து உள்ள வந்தோடனே படபடன்னு எல்லாருக்கிட்டையும் பேசி ஜாலியா சிரிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு பாசிட்டிவ் வந்துச்சு அப்படின்ற மாதிரி உண்மையே சொல்ல எனக்கு ஒரு மாதிரி பாசிட்டிவாக இருந்துச்சு. அவங்க வெளியில் போய் பார்த்துட்டு இந்த டீம் அந்த டீம்லாம் பேசாமல் எல்லாருக்கூடையும் ரொம்ப ஜோவியலாக பேசிட்டு ஜாலியாக இருந்தாங்க. அதுதான் ட்ரூத்து. அந்த அளவுக்கு இருந்த ஒரு பர்சன் வந்து எதுக்குடா வெளியில் அமிச்சாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன ஆச்சு அப்படின்னா, இவங்க நிறைய இடத்துல போய் பிரதீப்பை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரெட் கார்டு இஷ்யூவை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்த எடுப்பிலே வந்து போனாங்க. போய் வந்து ஃபஸ்ட்டு பூமர் கேங் கிட்ட தான் பேசினாங்க. அதாவது நீங்கள் வெளியில் பேசுறது எல்லாருமே பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க, சிரிச்சிட்டு இருக்காங்க, நீங்கள் எப்படி பேசுறீங்க அப்படி பேசுறீங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பேரும் வச்சுருக்காங்க, ஊர்கிழவின்னு ஒரு பேர் வேறு வச்சுருக்காங்க அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. சொல்லிட்டு அங்கே விட்டாங்களா, அதோட விடாமல் எல்லார்கிட்டையும் போய் இந்த ரெட் கார்டு ஷோவை பற்றி சொன்னாங்க. ரெட் கார்டு ஷோவை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. மணிக்கிட்ட கூட சொன்னாங்க, உங்களுக்கு பயங்கரமான சப்போர்ட் இருக்குது, எல்லாருமே உங்கள் மேலே அவ்வளோ லவ் கொடுக்குறாங்க உங்களுக்காக அப்படின்ற மாதிரிலாம் மணிக்கிட்ட சொன்னாங்க. இன்றைக்கி காலையில் நடந்த ஒரு கான்வர்சேஷனில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு லவ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. விஷ்ணு அது கேட்டார், வெளியில் என்ன ஆச்சு, அந்த ப்ராப்ளம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் காமிச்சாங்க. கண்ணெல்லாம் காமிச்சதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அது பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு, பெரிய ஹியூஜ் திங்காக ஆயிடுச்சு, அது ரொம்ப பெருசாகிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்றாங்க. ஆமாங்க, அது வெளியில் வந்து ரொம்ப பெரிய விஷயமாயிடுச்சு, அது நம்ம எதிர்பார்க்காததை விட ஒரு பெரிய விஷயமாயிடுச்சு. நான் வந்து இவ்வளோ நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை, பட் அந்த அளவுக்கு தான் இப்போ வந்து நடந்திருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க. ஏன் ஏன் அப்படி ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. இல்லை என்னன்னு தெரியல, நம்மெல்லாம் ஒரு பொசிஷனில் இருக்கிறோம், ஆனால் நம்மளை விடலாம் அவன் ஹீரோ பொசிஷனில் இருக்கிறான் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஓ அப்படியா, அவ்வளோ ஒரு விஷயமா வெளியில் இருக்காமல் வெளியில் போனால் நம்ம இது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், இதை ஃபேஸ் பண்ணாமல் நம்மளால் கடந்து போக முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஓ ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க. ஓகே ஃபைன், என்னவோ ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விஷ்ணுக்கும் கொஞ்சம் பயம் வந்துருச்சு. ஐயோ வெளியில் போய் என்னடா நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் அவர் இருந்தார். பட் என்ன இருந்தாலும் இவங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு பிக் பாஸ் வந்து எல்லாரும் வந்து ஓரளவுக்கு வந்து ஓகே ஓப்பனாக பேசுகிறாங்க. பட் இவ்வளோ ஓப்பனாக பேசுவாங்களா அப்படின்றது பிக் பாஸ்க்கே கொஞ்சம் எரிச்சல் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பிக் பாஸ் வந்து அந்த ரெட் கார்டு இஷ்யூவை யார் பேசினாலும் அதை பற்றி ப்ராவும் பேசினார், இவங்களும் பேசினாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பற்றியுமே காமிச்சாங்க லைவில். ஸோ அது வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய பரபரப்பை கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதனால பிக் பாஸ் வந்து இப்போ ரவீனாவை உள்ளே கூப்பிட்டுருக்காரு. உள்ளே கூப்பிட்டுட்டு ரவீனா இப்போ வெளியில் போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. ரவீனாவே என்ன சொல்லிட்டு போனாங்க அப்படின்னா, ஐயோ நான் என்ன பேசினேன்னு தெரியலையே, எதுக்கு என்ன கூப்பிட்றாங்கன்னு தெரியலையே, முடிஞ்சுதா அவ்வளோதானா, பிக் பாஸ் ப்ளீஸ் என்னை வெளியில் அமுச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொன்னாங்க. பட் இருந்தாலும் வந்து அவங்கள வெளியில் அமுச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே என்னடா இது வீடே பரபரப்பாயிடுச்சு, என்னடா இது அப்படின்ற மாதிரிலாம் ஆயிட்டதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, எதுவும் பயப்படாதீங்க, அவங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திரும்ப உள்ளே வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் திரும்ப சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, இவங்க வந்து பிரதீப்பை பற்றி ரொம்பவே ஓப்பனாக பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் வந்து ஒரு வார்னிங்காக கூப்பிட்டுருப்பாங்க அப்படின்னு தான் நாம் நினைக்கிறோம். பட் அதே தான் வந்து உள்ளே இருக்கவங்களும் நினச்சிட்டு இருக்காங்க. அப்பயே மணி வந்து சொன்னார், இந்த மாதிரி நீ ஓப்பனாக எல்லா விஷயத்தை பற்றி வெளியில் பேசாத, வெளியில் என்ன நினச்சோ அது வெளியிலே இருக்கட்டும், உள்ளே வந்து நீ பேசாத, அது உனக்கே பேக் ஃபயர் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி உங்கள் ஆன்ட்டி வந்து பேசி வெளியில் அனுப்பணும், அவங்களை கோட் ரெட் எல்லாம் சொல்லி அமிச்சாங்க. ஸோ அதனாலே வந்து வெளியில் அமிச்சாங்க. இப்போ நீயும் இதை சொல்லி வெளியில் போயிடாத அப்படின்ற மாதிரி ஒரு முன்னாடியே சொன்னார். அப்படி இருந்தும் கூட அவங்க ஜாலியாக பேசிட்டு தெரிஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கேற்ற மாதிரி பிக் பாஸ் உள்ள கூட்டாரு. பட் ஆனால் அவங்க வெளியில் போகல, அவங்க திரும்ப உள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்லி தான் பிக் பாஸ் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஆனால் வந்து என்ன ஆச்சு என்ன நடந்துச்சுன்றது வந்து இவங்க வெளியில் வந்து ஷேர் பண்ணதான் உண்டு. இவங்க வெளியில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றது வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்கணும். ஸ்க்ரீன் டாக்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.